ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே குயிக்காக போடக்கூடிய டிசைன் தான். ஸோ இந்த டிசைனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். எப்போது வந்து 3 லைன்ஸ் வந்து ஜரி த்ரெட் அப்படி இல்லைனா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது டைலரிங் பர்பஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அதாவது அவங்க ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் நம்ம எப்போவும் 3 லைன்ஸ் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் கொடுக்காம த்ரெட்டில் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் வந்து சேஃபும் கூட. அவங்க மிஷினில் அவங்க ஸ்டிச் பண்ணும்போது பீட்ஸ் உடையாமல் இருக்கும். நம்மளுக்கும் வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஸோ எப்போ வந்து 3 லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் மோஸ்ட்லி வந்து 3 to 4 கொடுப்பேன். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். அதனால் கொஞ்சம் 4 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம 4 லைன்ஸ் கொடுக்கும்போது அதுவே ஒரு 1/4 இன்ச்சுக்கு நமக்கு கவர் ஆகிடும். அதனால் 4 இன்ச்சுக்கு வந்து நான் இந்த மாதிரி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜரி த்ரெட்டோட பிராண்டு நேம் பார்த்தீங்கன்னா டயாலஜி 754 இந்த ஷேட் வந்து எடுத்திருக்கேன். இதுதான் நல்ல ஒரு டார்க் எல்லோயிஷாக இருக்கும். எந்த ப்ளவுஸில் போட்டாலும் நமக்கு ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கக்கூடிய கலரு. ஸோ 753 இருக்குது, 754 இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 754. நீடில் பார்த்தீங்கன்னா நார்மல் நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது அயன் நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். துலிப் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் துலிப் பிராண்டில் 13, 14 வந்து த்ரெட் ஒர்க்குக்கும் 23, 24 வந்து பீட் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அயன் நீடில் உடன் நீடில் தான் எடுத்திருக்கேன். 3mm பீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 3mm பீட்ஸ் தான் நம்ம அடுத்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு பீட்ஸாக ஸ்டிச் பண்ணணும். எப்போவும் சொல்கிறது தான், சுகர் பீட்ஸாக இருந்தால் 2 பீட்ஸ் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுவே சுகர் பீட்ஸ்க்கு அடுத்த எந்த பீட்ஸாக இருந்தாலும் ஒவ்வொரு பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த காட்டில் இருந்தோ அப்படி இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ரேமில் இருந்தோ இந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணும் அப்படின்னா 2 பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ சுகர் பீட்ஸ் தான் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ சுகர் பீட்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரிசோ பிராண்ட் எடுத்திருக்கேன் நான். ஸோ ப்ரிசோ பிராண்ட் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது ப்ரிசோ மட்டும்தான். இப்போது கொஞ்சம் வளைவு ஷேப் வர மாதிரி நம்ம இந்த மாதிரி கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் மெஷர் பண்ணல, அப்படியே பீட்ஸோட கவுண்டிங் வச்சு இந்த மாதிரி ஷேப் வந்து நானாக கொண்டு வந்துக்கிறேன். ஸோ 4mm பீட்ஸ் சென்டரில் வச்சு சுற்றியும் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்ததும் வந்து இந்த மாதிரி கர்வ் ஷேப் வர மாதிரி நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். அதுக்கு பீட்ஸ் கவுண்டிங் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 8 பீட்ஸ்லேருந்து ஒரு 9 பீட்ஸ் அந்த கவுண்டிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா பீட்ஸ், அதாவது அந்த மெஷர்மெண்ட் பண்ணாமையே நமக்கு எல்லாமே வந்து ஈவனாக கிடைக்கும். அதுக்காண்டி தான் நான் இப்போது பீட்ஸ் கவுண்டிங் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு மெஷர் பண்ணால் தான் வந்து ஒர்க் பண்ண தெரியும்னா மெஷர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 3mm பீட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, 3mm 4mm இதில் வந்து பிராண்டு கேட்டிங்க. ஸோ ராயல் பிராண்டு தான் நல்லாயிருக்கும். ஸோ அது எல்லா ஷாப்லேயும் அவைலபிளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ஒரு சில கடைகளில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா வாங்கிக்கோங்க. இந்த 3mm பீட்ஸை வந்து மேலே தேய்க்கும் போது, அதாவது கை வச்சு லைட்டாக தேய்ச்சி பாருங்கள். அந்த மாதிரி தேய்க்கும் போது அந்த ஷைனிங் வந்து கையில் ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா அது குவாலிட்டியான பீட்ஸு தான். ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ராயல் பிராண்ட் மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி தேய்ச்சாலும் வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கஸ்டமருக்கு நம்ம ப்ளவுஸ் பண்ணி கொடுக்கும்போது அதில் எந்த மிஸ்டேக்கும் வராமல் இருக்கும். கம்ப்ளைண்ட் வராமல் நம்ம பண்ணி கொடுத்தா தான் அடுத்த ஆர்டரும் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எண்டிங் வர போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரைஸ் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதிலே வீட் பீட் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ரைஸ் பீட்ஸு, ஒரு ரைஸ் பீட்ஸு ப்ளஸ் சுகர் பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு 3 பீட்ஸ் வச்சு நம்ம நாட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வளைவு ஷேப்லலாம் இந்த மாதிரியும் அந்த ரவுண்ட் ஷேப் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து 2 ரைஸ் பீட்ஸ் மட்டும் வைக்கிறேன். ஸோ வீட் பீட் கிடையாது, இது ரைஸ் பீட்ஸு. இதுலேயும் சைஸஸ் வந்து நம்மளுக்கு நிறைய சைஸஸ் இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து அந்த டிசைனை பொறுத்து வந்து நீங்கள் சைஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். ரொம்ப குயிக்காக பிகினர்ஸும் போடலாம், ரொம்ப மெட்டீரியலும் தேவைப்படாது. ஸோ இதுக்கு வந்து தாராளமாக நீங்கள் 1000 rupeesக்குள்ளே சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஒரு 800 கூட நீங்கள் சார்ஜ் பண்ணி வாங்கிக்கலாம்.
இந்த டிசைன் போட்டதுக்கப்புறம் ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற டவுட் என்னென்னா, இந்த மாதிரி உட்டன் நீடில்லையோ அயன் நீடில்லையோ பீட்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது அந்த நீடில் வந்து வளையுதுன்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. ஸோ எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீடிலை வந்து ரொம்ப ப்ரெஷ் பண்ணி அழுத்துறீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நீடிலை ஜஸ்ட்டு ரொட்டேஷன் மட்டும்தான் பண்ணணும். அந்த ரொட்டேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுனாவே இந்த நீடில் வந்து வளையாது. ஸோ அது எப்படி திருப்பணும் அப்படிங்கிற டெக்னிக் வந்து தெரியணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீடில் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி அழுத்தம் கொடுத்து வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்படியே ஃப்ளெக்சிபிளாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போ அந்த ரெண்டு பீட் வச்சோம் இல்லையா, அந்த சென்டருக்குலாம் நான் வந்து B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 3 mm ஸ்டோன் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது சைஸ் பார்த்திங்கன்னா 3 mm. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய சைஸஸும் இருக்குது, நிறைய ஷேப்ஸும் இருக்குது. நான் எடுத்துருக்கிறது ரவுண்ட் ஷேப்பு. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக குயிக்காக முடியக்கூடிய டிசைன் தான் இது. நம்ம ஃபைனலாக முடிச்சுட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு கிராண்ட் லுக் வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டோனுக்கு பதிலாக நீங்கள் வந்து டைமண்ட் ஸ்டோன் வரும். ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா நமக்கு கிளிப் ஸ்டோன் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ணும்போது இன்னுமே வந்து ஒரு கிராண்டாக நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம பட்ஜெட் தான் காரணம். ஸோ இந்த ஸ்டோன் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி வரும். அதுவே வந்து அந்த ஸ்டோனாக கிளிப் ஸ்டோனாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் கூட வரும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இது இல்லாமல் நீங்கள் நார்மல் குந்தன் ஸ்டோன் கூட இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி யூஸ் பண்ணால் உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்கும்னு ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டோன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இந்த ஸ்டோன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கு மேலே வந்து அக்கு ஷேப் வர மாதிரி இந்த மாதிரி 3 சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் 3 mm 2 mm 2.5 இந்த மாதிரி எந்த சைஸஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து சுகர் பீடே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹெவியும் காட்டாமல் கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்கணும், அதே சமயம் பார்க்க நீட்டாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் கஸ்டமர் நமக்கு கேட்டாங்க. அவங்க கொடுத்த டிசைன் தான். ஸோ அவங்க எடுத்து கொடுத்த டிசைனை அப்படியே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதில் சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவும் வந்து ஒரு டிசைனை அப்படியே காப்பி பண்ணாமல் அதிலேருந்து ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம அதை டிஃப்ரெண்ட்டாக காட்ட முடியுமான்னு தான் பார்க்கணும். ஸோ அவங்க அதே ஒர்க் வேணும் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் அதுவே பண்ணி கொடுத்துடலாம். பட் அவங்க நம்ம சாய்ஸ் கொடுத்தாங்கன்னா நிறைய கொஞ்சம் வேரியேஷன் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமை முக்கியம், நீடில் ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ உங்களுக்கு நீடில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியலனா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து நீடில் ஹேண்ட்லிங் பற்றி மட்டுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நான் அடுத்த வீடியோ வந்து போட முடியும். இதோட ஃபைனல் லுக் இதுதான். ஸோ பேக் சைடு நெக்கு நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிவிட்டேன். ஸோ அதை தான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து தாராளமாக கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.